வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ நேற்று வந்து நமக்கு ரீ எக்ஸாம் வந்து ஒரு 1563 நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து நேற்று எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நடந்த இந்த எக்ஸாம்ஸில் மொத்தம் வந்து 7 சென்டரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1563ல் 750 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. 45% தான் அப்ராக்சிமேட்டாக வந்து வரவே இல்லை. 52% தான் வந்து நமக்கு எக்ஸாம் எழுதவே வந்திருக்காங்க. இத்தனை பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரிமா. சண்டிகர், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, மொகாலயா. ஸோ இந்த 5 சென்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டேட்டில் மொத்தம் 1 2 3 4 5 6 7 சென்டரில். ஸோ அக்ராஸ் 5 ஸ்டேட்டில் 7 சென்டரில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சண்டிகரில் எடுத்தீங்கன்னா 2 பேருமே ஆப்சண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கரில் வந்து 2 சென்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு சென்டரில் 185 பேர் வந்து ஸோ எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ 70 பேர் தான் வந்து 70 பேர் வரல 185 பேரில். அதே 417 பேர் வந்து அடுத்த இன்னொரு சென்டரில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து 241 பேர் பாதி வரவே இல்லை. 241 பேர் ஆப்சண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரே ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள், பட் அவங்க வந்து அப்பியர் ஆயிருக்காங்க 0. ஸோ அதுக்கப்புறம் ஹரியானா எடுத்தீங்கன்னா 312 கேண்டிடேட்ஸு. இதில் 178 பேர் தான் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. 134 பேர் வரவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஹரியானாவில் ரெண்டாவது இன்னொரு சென்டர் 182 பேர். இதில் 109 பேர் அப்பியர், 73 பேர் வரவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து மொகாலயாவில் 464ல் 230 பேர் வரல, 234 தான் வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 1563ல் 813 கேண்டிடேட்ஸ் தான் நேற்று வந்து ரீ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாங்க. 750 பேர் அட்டன் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பெரிய மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் கேஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வர மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் தான் உருவாகுது. ஸோ இன்னைக்கு நீங்கள் நியூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று கூட நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். சிபிஐ விசாரணையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 63 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் வச்சுருக்காங்க. அந்த 63 கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி வந்து ரியாக்ஷன், என்ன மாதிரி இது பண்ண போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இன்னும் அது அஃபிஷியலாக வந்து நமக்கு வரல. பட் இன்னைக்கு நியூஸ் படி பார்த்தீங்கன்னா 63 பேர் செக் பண்ணியிருக்கு. அதாவது 63 நீட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் வச்சிருக்காங்க சிபிஐ விசாரணையில். இன்னொன்று என்னென்னா கொல்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வைக்க சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து கேசஸ் போட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோடைய கேசஸ் டே பை டே வந்து ரொம்ப வந்து கேசஸ் வந்து வலுவாக போய்க்கிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீட் கேஸ் பற்றின அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.